எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷர் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறமா பம்ப் அண்ட் டம்ப் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது வந்து ஜென்சால் சம்திங் நியூஸ் வந்திருக்கு. ஓகே, நியூஸ் வந்ததுனால இது கண்டினியூஸாக லோவர் சர்க்கிட் ஆகிருக்கு. இதோட ப்ரீவியஸ் ப்ரைஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் ப்ரைஸ் பார்த்தா இது ஆல்மோஸ்ட் 1400 வரலும் போய் இப்போ வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டு 116 ருபீஸுக்கு ட்ரேட் ஆகுது. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூஸ் பேஸ்டு இது மல்டிபேக்கராகவும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா என்ன மாதிரி யூடியூபர்ஸ் 1 லேக் 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கிற யூடியூபர்ஸ் வந்துட்டு வாய் ஐ எம் இன்வெஸ்டிங் 10 லேக் ருபீஸ் ஃபார் திஸ் ஸ்டாக்ஸ்ன்ட்டு ஒரு தம்ப்நெயில் போட்டிருப்பாங்க. ஓகே, அப்போது அட்லீஸ்ட் ஒரு 5000 இல்லை 10,000 பேரனா இந்த ஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவதும் முன்ன வந்துட்டு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும், ரைட்? கன்வின்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டல் போவாங்க. ஃபண்டமெண்டலுக்கு இது மாதிரி ஸ்க்ரீனரில் போயிட்டு ஜென்சால் இன்ஜினியரிங்னு இருக்குன்னு அவங்க வந்து ஸ்டாக் பி பற்றி பேசுவாங்க. ஸ்டாக் பி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்புறமா புக் வேல்யூ பார்க்கலாம். புக் வேல்யூ பார்த்தா ஒன்லி 155, கரண்ட் ப்ரைஸ் 118 ப்ரைஸில் இருக்குது. புக் வேல்யூவோட கரண்ட் ப்ரைஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இது மறுபடியும் 1500 3000 2000 போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு அது மாதிரி சொல்லுவாங்க, ரைட்டு? இது ஃபண்டமெண்டல், இது ஸ்க்ரீனரில் வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்லை சம்டைம்ஸ் வந்துட்டு எதுனா நியூஸ் வந்திருக்கும் இந்த கம்பெனிக்கு, சும்மா ஃபேக் நியூஸ். ஓகே, அது கம்பெனியோட இன்டர்னல் நியூஸ் வந்துட்டு சில நியூஸில் வரும். இப்போ கம்பெனி மர்ஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ டாட்டா டெலி சர்வீஸ் அப்புறமா டாட்டா கம்யூனிகேஷன் மர்ஜ் ஆகுதுன்னு எத்தனை வருஷம்னு சொல்லிக்கின்னு இருக்காங்க. அதே மாதிரி மர்ஜ் ஆகுதா இல்லையான்னு அது நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி ஃபேக் நியூஸோ இல்லை கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு வந்துட்டு ஒரு 10,000 க்ரோர்ஸ் வந்துட்டு ஆர்டர் வருது, இல்லை 1 லேக் க்ரோர்ஸ் ஆர்டர் வருதுன்னு இது மாதிரி ஃபேக் நியூஸ் கூட இருக்கலாம். அந்த டைமில் கூட வந்து இது மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி கீழே வரும்போது அவங்களோட இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட காமிக்குவாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு பார்க்கலாம் சேல்ஸு எல்லாம் டிராஸ்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் அவங்களோட ப்ராஃபிட் பார்க்கலாம், நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இது மாதிரி சொல்லிக்கின்னு போவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம் சேல்ஸு அப்புறமா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்புறமா நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், ஆமாம் இது வந்துட்டு ஒரு யூடியூபர்ஸோ இல்லை நியூஸ் சேனலோ சொல்லும் போது ஆமாம் இந்த கம்பெனி வந்துட்டு கண்டிப்பாக மறுபடியும் ரொம்ப பெரிய அப்சைட் போகிற சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ப்ரைஸ் பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம் 411. ஓகே, இங்கேருந்து பார்க்கலாம் 500 மேலே, இப்போ 160 எல்லாம் வந்துட்டு லோவர் சர்க்கிட்டில் ஆகிக்குன்னு இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் ட்ராப்பில் மாட்டிடுவீங்க. ஓகே, எதனால சொல்கிறேன்னா, இப்போது இது வச்சு சில பேர் இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு இது வச்சு மட்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து கடல் மாதிரி. அது வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியாது. அதுக்கு நிறைய டேட்டாஸ் வேணும். ஓகே, நிறைய நாலேஜஸ் வேணும். அது இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அப்புறமா நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா வந்துட்டு இதெல்லாம் ரியல் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 100 க்ரோர்ஸ் அவங்களோட ட்ரான்சாக்ஷனோ இல்லை ஏதோ ஆகும்போது அவங்க ஃபேக் டேட்டா கொடுத்துருப்பாங்க. 1000 க்ரோர்ஸில் அவங்களோட ப்ராஃபிட் ஆகுது இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமாம், இது ஆயிருக்கு. அப்புறமா தான் ரியல் கண்டுபிடிச்சிட்டு மேலே தான் அது கம்பெனி வந்துட்டு ஃபுல் கீழே வந்துட்டு இப்போது டெக் மஹேந்திரா வந்துட்டு அக்வயர் பண்ணியிருக்காங்க, ரைட்? அதே மாதிரி தான் இதோட ப்ராஃபிட் வச்சு இது கரெக்டு எக்ஸாக்ட்டு இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இது கரெக்டுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் நம்பினாலும் நம்புங்க, நம்பலைனாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு கம்பெனியோட ரியல் வேல்யூவேஷன் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, பெரிய இன்வெஸ்டராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மட்டும் வச்சு நான் ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருக்குன்னு கேல்குலேஷன் பண்ணுறது தப்பு. ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட் வந்துட்டு இது மாதிரி அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் ஒரு கம்பெனிஸை நாம் என்ட்ரி எடுக்கிறோம். எக்ஸாம்பிள் பென்னி ஸ்டாக்ஸ் இருக்கலாம். இது மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இது மாதிரி வந்துட்டு நிறைய பேர் ட்ராப் ஆகிருக்காங்க. அவங்களோட கேபிட்டல் வந்துட்டு 80% 90% பிளாக் ஆகிருக்கும். அது இல்லாமல் வாங்கிட்ட மேலே இதுலேருந்து வெளியே வர முடியாது. ஓகே, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. வால்யூம் இருக்காது. இந்த கம்பெனிஸ்லாம் வால்யூம் இருக்காது. ஓகே, இதனால சிம்பிள் மெத்தடில் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மந்த்லி கேண்டல் போடணும். மந்த்லி கேண்டலில் ஓகே இங்கே எங்கே அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் இல்லை ஓகே. அப்புறமா நெக்ஸ்ட்டு வீக்லி வாங்க. வீக்லியில் வந்தால் வீக்லியில் கூட எந்த பிரச்சனை இல்லை. ஓகே,
அப்புறமா டெய்லியில் வாங்க. டெய்லியில் வரும்போது இங்கே வந்துட்டு பார்க்கலாம் அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட். ஓகே, இன்கேஸ் அப்பர் சர்க்கிட் இங்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட் இல்லை, அப்போது ஹவர்லி சார்ட்டில் போகணும். ஓகே, ஹவர்லி சார்ட்டில் போனால் உங்களுக்கு கிளியராக இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தா வால்யூமே இருக்காது. ஓகே, இது பார்க்கலாம். அதுவும் இல்லைன்னா 15 மினிட்ஸில் பார்க்கணும். 15 மினிட்ஸில் அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட் இருக்கான்னு பார்க்கலாம். அதே 5 மினிட்ஸ், 1 மினிட்ஸ் இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு அதில் அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கின்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைனா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆல் அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட் என்னன்னா ஒரு கம்பெனியோட ஒரு ஃபஸ்ட்டு அந்த ட்ரேடிங் செஷனில் 18% அப் சைடு மூவ் ஆகட்டும் இல்லை டவுன் சைடு மூவ் 18% ஆகும்னா அன்றைக்கோட ட்ரேடிங் செஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து கீழே வந்ததை இது 5% அண்ணா இந்த 5%ல் இது இந்த ப்ரைஸ் வந்ததுனால அன்றைக்கோட ட்ரேடிங் செஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, புரியுதா? அதே மாதிரி அப்சைடு போனாலும் அவ்வளோதான். அப்சைடு 5%. இது வந்துட்டு 5% எல்லாத்துக்கும் காமனாக இருக்கானா இல்லை. சில கம்பெனி வந்து 5%, சில கம்பெனி வந்து 10%, சில கம்பெனி 15% இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு சில கம்பெனிஸ் வந்து 10% இது அன்றைக்கோட சர்க்கிட் ஐட்டம் மேலே கூட 15 மினிட்ஸ் இல்லை 1 ஹவரில் வந்துட்டு மறுபடியும் அவங்களோட ட்ரேடிங் செஷன் ஓப்பன் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இப்போ மேஜர் இம்பார்ட்டண்ட் திங்குன்னா மார்க்கெட் கேப் பார்க்கலாம். மார்க்கெட் கேப் பார்த்தா 443 crores. 443 crores எவ்வளோ சின்ன அமௌண்ட்டு. இது ஆப்ரேட்டர் ஒரு ஸ்டாக் ஆப்ரேட் பண்ணுற கம்பெனி மாதிரி. ஓகே, இது மாதிரி இது எல்லாம் பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன நினச்சிக்கோங்க, இங்கே வந்துட்டு இப்போ இந்த ப்ரைஸில் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஜென்சோல் 860. அப்போது சில பேர் என்னன்னு நினைக்குவாங்க, 860 ருபீஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்துட்டு நல்ல மார்க்கெட் கேப் இருக்கும், நல்ல கம்பெனின்னு நினச்சிக்கன்னு என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி கம்பெனி அந்த ஷேரோட ப்ரைஸ் மேலே டிபெண்ட் ஆகாது, மார்க்கெட் கேப் மேலே டிபெண்ட் ஆகும். எக்ஸாம்பிளில் இங்கே வந்து உங்களுக்கு டாடா ஸ்டீல் பார்க்குறேன். டாடா ஸ்டீல் காமிக்கிறேன். டாடா ஸ்டீலில் பார்க்கலாம் 137 ட்ரேட் ஆகுது. 137 ட்ரேட் ஆகுது. அதோட மார்க்கெட் கேப் பார்க்கலாம். ஓகே, அதோட மார்க்கெட் கேப் 1,71,000 crores. ஓகே, ஜென்சோலதோட 450 crores சம்திங், ரைட்? இதோட பாருங்க 1,71,230. அப்போது ஹவு மெனி டைம்ஸ் இது டாடா ஸ்டீலில் மார்க்கெட் கேப் வந்துட்டு அதிகமாக இருக்குது, ரைட்? சில பேர் இந்த ப்ரைஸ் வச்சு இந்த ஸ்டாக் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனரில் காமிச்சிருக்கோம். இது மாதிரி ப்ராஃபிட் வருது, இது மாதிரி வருதுன்னு காமிக்கும் போது அது ராங் கேல்குலேஷன் இருக்கும். ஒன்று மார்க்கெட் கேப் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அது இல்லைன்னா இப்போது நான் சொன்னேன்னா அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட் இருக்கான்னு பார்த்துக்கின்னு இப்போது நம்ம 1 ஹவரில் போனால், 15 மினிட்ஸில் போனால், 5 மினிட்ஸில் போனால், 1 மினிட்ஸில் போகணும். இங்கே எங்கேயும் வால்யூம் இல்லாத எங்கேயும் இல்லை. ஓகே, எல்லா வால்யூம் நல்லாயிருக்கு, மார்க்கெட் கேப் நல்லாயிருக்கு. ஸோ இது மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பெனிஃபிட்னா, உங்களால் எப்போ வேணும்னா வெளியே வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் வந்து இங்கே எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இன்றைக்கி வர முடியாதுன்னு வெளியே கண்டிப்பாக மார்க்கெட் ஹவரில் இங்கே இமீடியட்லாம் நீங்கள் வந்துடலாம் இன்ஸ்டன்ட்லி. ஆனால் அது மாதிரி அப்பர் சர்க்கிட், லோவர் சர்க்கிட்டு இல்லைன்னா வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஈஸியில் வர முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இது 137 ட்ரேட் ஆகிக்கினுச்சுன்னா அங்கே வந்துட்டு அவங்க எவ்வளோக்கு கேட்குவாங்க தெரியுமா? உங்களுக்கு 80 ருபீஸ்க்கு கேட்பாங்க. பையர்ஸ் 80 ருபீஸில் இருப்பாங்க. அப்போது நீங்கள் 137 கரண்ட் ப்ரைஸில் இருந்தாலும் 80 ருபீஸுக்கு தான் கொடுத்தா தான் உங்களால் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே வர முடியும். ஆனால் இது மாதிரி வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்துட்டு அக்யூரேட்டாக நீங்கள் எந்த ப்ரைஸில் வைக்கிறீங்க அந்த ப்ரைஸில் பையர்ஸும் செல்லர்ஸும் இருக்கிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் 1 or 2 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் வெளியே வர முடியும். பட் அது மாதிரி ஸ்டாக்ஸில் வெளியே வர முடியாது. சரி, இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு நிஃப்டி 50ல் இருக்கிற 50 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதுங்க. மார்க்கெட் கேப்பு ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கம்பெனிஸ் எல்லாம். அதனால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஓகே. இதை பற்றி ஆக்சுவலி இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது சில பேர் வந்துட்டு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரொம்ப டேஞ்சர்ன்றதோட இதே மாதிரி இந்த ஈக்விட்டியிலும் இதே மாதிரி டேஞ்சர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டாட்டா டிசிஎஸ் போடு, டிசிஎஸ் காமிக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைட்? வெரி ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக், இது நோ டவுட். ஆனால் இங்கே வந்துட்டு வாங்கியிருக்குங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குது? 3300. இதோட ப்ரைஸோட ஆல்மோஸ்ட் 4200 இல்லை 300, 1000 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனரில் வச்சு இந்த டிசிஎஸ் பற்றி நான் சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஆமாம் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்கு, நான் என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இது எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பிளான் போடுறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம்னா எத்தனை வருஷம்? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 இயர்ஸுக்கு பிளான் பண்ணால் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வரலாம். இன்கேஸ் அது பற்றி இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பற்றி எதனா டவுட் இருந்துச்சா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.